இப்போல்லாம் மார்னிங் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்குது. அதனால் நைட்டே வந்து மொச்சக்கொட்டையை ஊற போட்டிருந்தேன். நைட்டு ஊற போடும்போதே ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டும் மண் இருந்தனால இன்னும் 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மொச்சக்கொட்டையை வேக அடித்து எடுத்துக்கலாம். உப்பு தண்ணி சேர்த்து அது கூடவே லைட்டாக எண்ணெய் சேர்த்து மூடி வச்சிங்கன்னா கொதி வரும்போது கீழே வராமல் இருக்கும் எண்ணெய் சேர்க்குறனால. செகண்ட் வந்து சாந்து தான் ரெடி பண்ண போகிறோம். மொச்சக்கொட்டை குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பக்கம் அப்படியே கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்து சீரகம் சோம்பு பட்டை எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் பூண்டு சேர்ந்து மல்லி வரமிளகா சேர்த்துக்கலாம். 3 பழுத்து தக்காளி சேர்த்து நல்லா வணங்கின வெட்டி மிக்ஸி ஜாரில் 4 பீஸ் தேங்காய் வந்து ஒரு ரோட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இந்த பக்கம் அப்படியே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு 2 தான் இருந்தனால அது போட்டுக்கிட்டேன். நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதனால எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்குள்ளே சாந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். வச்ச மொச்சக்கொட்டையும் சேர்த்துக்கிட்டேன். சைட் பை சைட் சாப்பாடு வச்சுட்டு ஃபைனலி புளி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.